வணக்கம் 12B ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்கௌண்டன்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த சாப்டர்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் நீங்க கேட்டீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 20 இதுக்கான சொல்யூஷனை நம்ம வந்து பார்க்க போறோம். We are going to see the solution of question number 20. வெரி ஈஸியஸ்ட் சம் தான் இதுவும். பார்க்கறதுக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி தெரியலாம். ரொம்ப ஈஸியான சம் கூட. எப்பவும் போல நீங்க உங்களுடைய அ இது வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த 6 ஃபார்மேட் ஸ்டைல் அதாவது 6 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ், டோட்டல் டேட்டா அக்கவுண்ட்ஸ், டோட்டல் கிரெடிட்டார் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங் அண்ட் P&L அக்கவுண்ட் அண்ட் தென் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், ஃபைனலி வந்து பேலன்ஸ் ஷீட். இந்த கான்செப்ட்ட வந்து நீங்க எப்பவும் போல நீங்க என்ன பண்ணிக்கலாம், வரைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதனால வந்து இதுல ஒண்ணும் இது பண்ண வேண்டியது இல்ல. அதுல குறிப்பா என்ன சொல்லலாம் அப்படின்னு நான் கேட்டேன்னா, இந்த 6 ஸ்டெப் எல்லாரும் வரைஞ்சு வச்சுட்டு நீங்க சம்மு போட்டீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து சம்மு வந்து பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும். சம்மு வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஸோ சம்மு வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் கிடைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, குறிப்பா வந்து இந்த 6 ஸ்டெப்ஸ வந்து பக்காவா பண்ணி அத வந்து மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த 6 ஸ்டெப் வந்து வருது அப்படின்றத முடிவு பண்ணி அந்த 6 ஸ்டெப்ல நிச்சயமா வந்து 1 ஸ்டெப், 2 ஸ்டெப் ஸ்கிப் ஆகும். அந்த எந்த ஸ்டெப் ஸ்கிப் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ட்ரேடிங் அக்கவுண்ட், P&L அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட். இது 3மே ஸ்கிப் ஆகறதுக்கு வருதில்ல. தட் மீன்ஸ் என்ன 4, 5, 6. ஏன்னா இது கன்வர்ஷன் மெத்தட்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸா கன்வெர்ட் பண்றதுனால, ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்க்கு தேவையான 3 ஸ்டெப் ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட்ட வந்து நீங்க கண்டிப்பா நீங்க வொர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார் ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் இன் த கேப்பிட்டல். கேப்பிட்டல்னா எதுக்கு? பேலன்ஸ் ஷீட்ல வொர்க் அவுட் பண்றத கேப்பிட்டல் ஐடென்டிஃபை பண்றோம் ஆர் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அது குடுத்திருந்தா, நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட வேண்டியதில்ல. குடுக்கலன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசெட்டிங் அண்ட் லைபிலிட்டீஸ் டிஃபரன்ஸ பார்த்து, நீங்க கேப்பிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் தென் கிரெடிட்டார் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் டேட்டாஸ் போடணும். அதே மாரி கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட் போடணும். ஸோ இது 2மே சம்ல குடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த 2மே தேவைப்படாது. இந்த பர்ப்பஸ்க்கு தான் இந்த 3 ஸ்டெப்ஸ். ஒண்ணு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார் வந்து கேப்பிட்டலுக்காகவும், டோட்டல் டேட்டார் அக்கவுண்ட் ஃபார் கிரெடிட் சேல்ஸ்க்காகவும், டோட்டல் அ கிரெடிட்டார் அக்கவுண்ட் ஃபார் பர்ச்சேஸ்க்கும், டோட்டல் டேட்டார் அக்கவுண்ட் ஃபார் கிரெடிட் சேல்ஸ்க்கும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 20 நம்ம எப்படி வொர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் பிஃபோர் தட் வி ஆர் கோயிங் டு சி திஸ் சம் என்னென்ன சம்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒன் திங் ஒன் டைம் நான் வந்து இந்த சம் ஒர்க் படிச்சு காமிக்கிறேன். ரீட் அவுட் பண்றேன். செல்வம் டஸ் நாட் கீப் ஹிஸ் புக்ஸ் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அவர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் வச்சுக்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31/12/2018. ஸோ இந்த டேட்டுக்கு நீங்க வந்து ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் போடுங்கன்னு சொல்லி அவரே அழகா சம்ல வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க. இந்த டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓப்பனிங் டேப்லர் காலம், இது வந்து க்ளோசிங் டேப்லர் காலம். அப்போ 1/1/2000 இட்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் தி அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி அண்ட் டேப்லர் காலம் 31/12/2000 இஸ் த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ அப்படின்ற கான்செப்ட் எடுத்து பார்க்கும்போது மிஷினரி ஓப்பனிங் பேலன்ஸ் 60,000, க்ளோசிங் 60,000. கேஷ் அட் பேங்க் ஓப்பனிங் பேலன்ஸ் 25,000, க்ளோசிங் 33,000. சண்டே டேட்டா ஓப்பனிங் 70,000, க்ளோசிங் 1 lakh. Opening stock 45,000, closing 22,000. Bills received opening 20,000, closing 38,000. Bank loan opening 45,000, closing 45,000. Syndicated 25,000, opening, closing 21,000. Other information, cash sales 20,000, credit sales 1,80,000. Cash purchase 80,000, credit purchase 52,000. Wages 6,000, salaries 23,500. Advertisement 7,000, interest on bank loan 4,500. Drawing 60,000. Additional capital introduced 21,000. Adjustment, right of depreciation of 10% on machinery. Create reserve of 1% on debtors.
for doubtful debts. This is the information about the sums. What do first one? We have to find out, we want to uh, find out capital or not. The question is having capital amount or not. We have read out all the sum area of the sum. There is no indication or there is no given in the capital accounts. So automatically come to one conclusion. We have to find out the capital for the preparing balance sheet or final accounts. So how to find out the capital of the particular sum? Just we take into account of opening balance of assets and liability or finding the capital. What are the assets are there? What are the liabilities are there? There is machinery, cash at bank, sundry debtors, stock, bills receivable. I think there are 5 items should be considered assets, and the last 2 items, bank loan and sundry debtors, shall be uh, come under liability side. So we have to find out now the using of the opening balance and assets and liabilities. We find out capital. First one, machinery. What is the amount? Machinery is equal to 60,000. 60,000. Second one is cash at the bank. That is equal to 25,000. 25,000. And then sundry debtors. Sundry debtors is equal to how much amount? 70,000. Sundry debtors is equal to 70,000. Sundry debtors is equal to opening balance 70,000. Then அடுத்தது stock. Stock is equal to 45,000. இப்போ நீங்க பார்த்து இங்க டோட்டல் ஆகிட்டே இருக்கு. நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன் எக்ஸல் ஃபார்மேட்ல. பட் உங்களுக்கு சம்பளம் நீங்க போகணும் அது மாதிரி வராது. நான் ஒரு ஈஸி கால்குலேஷனுக்காக நான் பண்ணி வச்சிருக்கேன். பட் நீங்க மேனுவலா தான் ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, கீப் இட் இன் மைண்ட். ஜஸ்ட் இங்க ஒர்க் அவுட் பண்ணி காமி தான் நான் வந்து இங்க டோட்டல் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, பில்ஸ் ரிசீவபிள்ஸ் ஈக்குவல் டு 20,000. This is the total figure of assets of opening balance, and there are two figures of liabilities in the particular sum. One is bank loan. The value is 45,000. Amount is 45,000. And sundry creditors is equal to 25,000. So totally 70,000. That means the total value of liability is equal to 70,000. Total value of assets is equal to 20,000. The difference shall be considered. The difference can be called capital. What are the difference between assets and liability? The value of assets is equal to 2,20,000 minus 70,000. 1,50,000 is the capital amount. ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இது வந்து எக்ஸல்ல வந்து ஆட்லெஸ் பண்றது ஈஸி, கால்குலேட்டர் மாதிரி. பட் நீங்க மேனுவலா போடும்போது 2,20,000 லெஸ் ஆர் மைனஸ் 70,000 நீங்க போட்டீங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர் ஆஃப் கேபிட்டல். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த கேபிட்டலை வி ஹாவ் டு போஸ்டட் இன். எங்க எடுத்துன்னு போடணும்? பேலன்ஸ் ஷீட்ல எடுத்துன்னு போய் போடணும். எங்க எடுத்துன்னு போடணும்? பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு போய் போடணும். வேர் இஸ் த பேலன்ஸ் ஷீட்? ஸோ பேலன்ஸ் ஷீட்ல நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஃபார்மெட் வரைஞ்சி வச்சிருக்கோம். ஆடு கேபிட்டல், ஆடு நெட் ப்ராஃபிட், அதோட கூட்டுறது, அதுக்கப்புறம் ஆடு அடிஷனல் கேபிட்டல் லெஸ் டிராயிங்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கேபிட்டல் எடுத்து போய் இன்னர் காலத்துல போடணும். ஏன் இன்னர் காலத்துல ஒர்க் அவுட் பண்ண ரைட் பண்ணணும்னு நினைச்சேன்னா, because there is some adjust adding and lessing amount are for the capital, because some amount should be added with the capital or some amount should be deducted from the capital. சொல்லும்போது we have to adjusting figures will be right in the inner column. ஸோ அதனால நம்ம கண்டுபிடிச்ச அந்த கேபிட்டல் ஃபிகர் equal to 1,50,000. ஸோ இங்க நான் மூணு பேஜ்லயும் இந்த சம்ம போறதுக்கான காரணம் என்ன? நம்ம பேஜை வந்து நான் வந்து டவுன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? யூ குட் நாட் சி த எக்ஸாக்ட் சம்மோட வேல்யூ என்னன்னு தெரியாது. அதனால நான் வந்து இங்க 3 சம்மை காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ ஒரே சம் தான் திருப்பி திருப்பி வரப்போகுது. அதனால நீங்க நிறைய சம் இருக்குதான் நினைக்க வேணாம்.
20 சம்மே 3 பேஜஸ்ல நான் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் பர்ப்பஸ் ஆஃப் டு லேர்ன் திஸ் சம் இன் ஈஸி வே. அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம டோட்டல் டேட்டா அக்கவுண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட் போடணும் இல்லையா? அப்போ போடுறதுக்கு என்னன்னா, இங்க பார்க்கணும். நம்மளுக்கு ஆல்ரெடி கிரெடிட் பர்ச்சேஸும், ஆ அ கிரெடிட் சேல்ஸும் குடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நீட் நாட் டூ திஸ் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, போட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால நம்மள பொறுத்தவரைக்கும் எதனா பண்ணிடலாம். நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு எல்லோ அத பிளாக் பண்ணி வச்சிடலாம். அதே மாரி இந்த ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன பண்ணாது, தேவைப்படாது. இந்த சம்மு நம்மளுக்கு இந்த ஸ்டெப் நம்மளுக்கு தேவைப்படாது. பட் எக்ஸாம்பிள் நீங்க வரைஞ்சு வச்சிருந்தா என்ன பண்ணுங்க, சும்மா ஜஸ்ட் கிராஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணணும்னு நீங்க கேட்டா, வாட் யூ வாண்ட் டு டூ இஸ், யூ ஹேவ் டு ரீட் த சம், தென் யூ டிசைட் ஹவ் மெனி ஸ்டெப்ஸ் ஷுட் பி கம் ஃபார் தி வொர்க்கிங் ஆஃப் த சம் அப்படின்னு நீங்க வந்து யூ கேன் ஃபோர்காஸ்ட் இட். தென் ஒன்லி யூ கேன் டிரா திஸ் ஃபார்மேட் ஸ்டெப். இது வந்து எப்போ வரும்னா, வென் யூ பிராக்டிசிங் ஆஃப் த சம்ஸ் ஒன்லி யூ கேன் கெட் த ஐடியா. ஸோ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வரைஞ்சு வச்சுட்டு ஏன் சம்மு போடுறேன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியா வரணும். ஸோ எந்த ஸ்டெப் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு கம் டூ ஒன் கன்க்ளூஷன்க்காக தான், சம் இன்கல்கேஷன்க்காக தான் நான் வந்து இத டிசைன் பண்ணிட்டு, தென் பிளாக் பண்ற மாரி வந்து வச்சிருக்கேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் எழுதிட்டா கூட என்ன பண்ணுங்க, பென்சில்ல வந்து கிராஸ் பண்ணி விட்டுருங்க. தட் நாட் ஷுட் பி கன்சிடர் இன் தி ஸ்டெப்ஸ் கான்செப்ட்ல வராது. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். அடுத்த ஸ்டெப் நம்ம எப்பயும் அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணுவோம்? ஓப்பனிங், குளோசிங் இந்த கான்செப்ட்ல 3 ஐட்டம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். எப்பயுமே வந்து ஸ்டாக்கு, ஓப்பனிங் ஸ்டாக், குளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் சண்டே டேட்டா, குளோசிங் சண்டே டேட்டா, ஓப்பனிங் கிரெடிட்டார், குளோசிங் சண்டே கிரெடிட்டார் இப்படி இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் எல்லாமே 1 டைம்ஸ் தான் வரும். குளோசிங் எல்லாம் 2 டைம்ஸ் வரும். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் அக்கவுண்ட் அதோட முடிஞ்சிரும். குளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் அக்கவுண்ட்லயும் வரும். அண்ட் தென் வந்து பேலன்ஸ் ஷீட்லயும் வரும். அதே மாரி ஓப்பனிங் சண்டே டேட்டா எங்க வரும்? டோட்டல் டேட்டார் அக்கவுண்ட்லயும் வரும். ஆ குளோசிங் வந்து டோட்டல் டேட்டார் அக்கவுண்ட்லயும் வரும். பேலன்ஸ் ஷீட்லயும் வரும். அதே ஓப்பனிங் சண்டே கிரெடிட்டார் எங்க வரும்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட்லயும் வரும். அப்புறம் வந்து குளோசிங் வந்து டோட்டல் கிரெடிட்டார் அக்கவுண்ட்ல வரும். அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட்ல வரும். ஸோ இதுதான் அந்த குளோசிங் வந்து 2 டைம்ஸ் வரும்ன்றது தான் நம்ம ஒரு ஹைலைட்டே. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, இப்போ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக், குளோசிங் ஸ்டாக் வந்து எடுத்துப்போம். அது 2 இடத்துல வரும். எது குளோசிங் ஸ்டாக் வரக்கூடிய இடத்துல ஒண்ணு வரும். பேலன்ஸ் ஷீட்லயும் வரும். ட்ரேடிங் அக்கவுண்ட்லயும் வரும். ஸோ அத முதல்ல நம்ம அந்த ஸ்டாக்க வந்து ஓப்பனிங் ஸ்டாக், குளோசிங் ஸ்டாக்க முதல்ல நம்ம ஃபில் அப் பண்றோம். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 45,000. ஆ குளோசிங் வந்து 22,000 எங்க இருக்கு பாருங்க. குளோசிங் ஸ்டாக் வந்து 22,000. கையோட என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்ய வேண்டியது வந்து எங்க எடுத்துட்டு போய் போடணும், இந்த குளோசிங் ஸ்டாக்க இங்கேயும் போட்டுறணும். ஏன்னா, மறந்துடும் அப்படின்றதுனால நம்ம போட்டுறோம். 22,000. இங்க எல்லாமே ஆட் ஆயிட்டு வந்து நான் வந்து ஆல்ரெடி புரோகிராம் பண்ணி வச்சிருக்கேன். அதனால ஆட் நம்பர் காயுது. சம் ஃபைனலைஸ் ஆகும்போது உங்களுக்கு ஐடியா வரும். போட்ட வரைக்கும் டோட்டல் காமிக்குது அந்த இடத்துல. வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் சண்டே டேட்டா, குளோசிங் சண்டே டேட்டா. ஸோ ஓப்பனிங் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு நாட் நெசசரி ஆயிப்போச்சு. பிக்காஸ் ஆஃப் தி டோட்டல் டேட்டா அக்கவுண்ட், டோட்டல் டேட்டா தேவையில்ல. டைரக்ட்டா குளோசிங் மட்டும் நம்ம போட்டா போதுன்ற மாரி எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா பாருங்க, குளோசிங் டேட்டா 1,00,000, குளோசிங் சண்டே டேட்டா 21,000. குளோசிங் டேட்டா 1,00,000. ஏன் இங்க 1,00,000 நான் போடுறேன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சம் ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கோம். இங்க வந்து ஆ 1% வந்து ரிசர்வ் குடுத்துருக்காங்க. அதனால அதுக்காக நான் இன்னொரு காலத்துல போட்டேன். அப்புறம் லெஸ் பண்ணி நம்ம என்னன்னு பண்றத பார்க்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு பாருங்க. குளோசிங் கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட் 25,000 இருக்கு. ஸோ, அப்ப நம்ம பண்ண வேண்டிய 2வது ப்ராசஸ் என்ன? ஓப்பனிங், குளோசிங் இருக்கிற 3 ஐட்டம்ஸ வந்து நம்ம எடுத்து ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. ஓப்பனிங் வந்து தேவைப்படல. அதனால நம்ம வந்து அத விட்டுட்டோம், ஸ்கிப் பண்ணிட்டோம். குளோசிங் மட்டும் 2 இடத்துல புட் அப் பண்ற மாரி இங்க எடுத்து பண்ணியாச்சு. அடுத்தது பேலன்ஸ் இருக்கிற அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ போடுறதுக்கு முன்னாடி, வி ஹேவ் டூ டைப் பார்ட் அ அந்த டைட்டில்ல வந்து ஃபில் பண்ணணும். போன சம்ல அருண் இருந்ததால அது அருண் வச்சிருந்தோம். இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் செல்வம். இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் செல்வம். அதே தான் 31/12/2018 தான் வந்திருக்கு. அத நம்ம செய்ய வேண்டியது செல்வம் மட்டுத்த மாத்திட்டா மட்டும் போதும். நீங்க பிளாங்க்கா விட்டு வச்சிருப்பீங்க. நான் வந்து ஆல்ரெடி எழுதினதால இப்படி போடுறேன். சரியா? செல்வம். ஓகே. ஆஸ் ஆன் 31/12/2018. அண்ட் தென் இதுக்கும் அதே மாரி செல்வம் அப்படின்னு போட்டுடலாம். ஓகே. ரைட். இப்போ டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, குளோசிங் பேலன்ஸ தான் நம்ம எடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்.
இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்து பார்ப்போம்? இந்த க்ளோசிங் பேலன்ஸ்லாம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மிஷினரி. நான் மிஷினரி வந்து இங்க அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குது. ஏன்னா டெப்ரிசியேஷன் கொடுத்தாலும் இங்க ஒரு வார்த்தை விட்டு போறேன். மிஷினரி. மிஷினரி. எவ்வளோ அமௌண்ட் பாருங்க மிஷினரி? 60,000. எந்த 60,000 எடுக்கிறேன்? இந்த 60,000 எடுக்கிறேன். இந்த 60,000 எடுக்கல. ஸோ க்ளோசிங் தான் ஒண்ணு ஒண்ணு எடுத்துக்கிறோம். அடுத்தது பாருங்க, கேஷ் அட் பேங்க். கேஷ் அட் பேங்க் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கு பாருங்க? 33,000 இருக்கு. 33,000 எல்லாமே இங்க வச்சுக்கங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து மார்க். அடுத்தது கேஷ் அட் பேங்க் அடுத்தது என்ன இருக்கு பாருங்க? சன்ட்ரி டேட்டா நம்ம ஆல்ரெடி 1,00,000 போட்டோம். அடுத்தது குளோசிங் ஸ்டாக்கும் நம்ம 22,000 போட்டோம். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு? பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ இருக்கு? 38,000 இருக்கு. எவ்வளோ இருக்கு? 38,000 இருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க பேங்க் லோன். பேங்க் லோன் வந்து லைபிலிட்டிக்கு போயிடும். பேங்க் லோன் வந்து லைபிலிட்டிக்கு போயிடும். அதனால அது அங்க போட்டுடலாம். பேங்க் லோன் எவ்வளோ இருக்கு பாருங்க? 45,000 இருக்கு. ஆல்ரெடி என்ன கொண்டு வந்துட்டோம்? சிண்டிகேட்டர்ஸ் கொண்டு வந்துட்டோம். ஸோ ஆக மொத்தம் அ குளோசிங் பேலன்ஸ்ல இருக்கிற ஃபிகர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து லைபிலிட்டி சைடு லைபிலிட்டி போடுறோம். அசெட்ட வந்து அசெட்ல போடுறோம். அபார்ட் ஃப்ரம் தட் அதன் பிறகு இஸ் தேர் எனி அட்ஜஸ்ட்மென்ட்? ஏதாவது அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்காங்களா பாருங்க. அப்புறம் டெப்ரிசியேஷன் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேட் டெப்ட்ஸ்க்கு பொசிஷன் குடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? லெஸ் எவ்வளோ? 10% டெப்ரிசியேஷன். 10% வந்து டெப்ரிசியேஷன். எவ்வளோ இருக்கு பாருங்க? 10% வர எவ்வளோ வரும்? 6,000 ரூபீஸ் வரும். அப்போ 54,000 லெஸ் பண்ணிடுறோம். இந்த அதோட பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. அந்த அட்ஜஸ்ட்மென்ட் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும்? இங்க எழுதணும். டெப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி ஆன் எ மெஷினரி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, 6,000 ரூபீஸ். ஏன்னா 6,000 தானே கண்டுபிடிச்சோம். அடுத்த அட்ஜஸ்ட்மென்ட் என்ன குடுத்துருக்கான் பாருங்க. என்ன குடுத்துருக்கான்? ரிசர்வ் பண்ண சொல்றான். டேட்டாஸ் புரோவிஷன் அதுதான். அது சண்டே டேட்டால போடுறான்றான். அப்ப அதுவும் லெஸ் தான். அதுவும் லெஸ் தான். எல்இஎஸ் லெஸ் 1% ரெஸ் டேட்டாஸ் டவுட்ஃபுல் டேட்ஸ் தான். 1% வந்து டவுட்ஃபுல் டேட்ஸ். அப்ப எவ்வளவு வரும்? 1% 1000 ரூபாய். ஒண்ணும் இல்ல. 99,000. ஸோ இதையும் எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம இங்க போடணும். எங்க போடணும்? இங்க போடணும். என்னன்னு போடணும்? முன்னாடி வந்து 2 போட்டுருங்க. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது 2 என்ன போடுறோம் பார்த்தீங்கன்னா, இது அ பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு போடலாம். அல்லது டவுட்ஃபுல் டேட்ஸ்ன்னு போடலாம். டவுட்ஃபுல் டேட்ஸ் அக்கவுண்ட் போடலாம்னா அதுவே பெஸ்ட். டவுட்ஃபுல் டேட்ஸ் அப்படின்னு நம்ம இங்க ஃபில் அப் பண்ணலாம். டவுட்ஃபுல் டேட்ஸ் போட்டாலும் சரி, பேட் டேட்ஸ் போட்டாலும் சரி, ரெண்டும் ஒண்ணு தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு கான்செப்ட்க்கு வரா மாதிரி போட்டுடுறேன். அங்க புக்ல குடுத்துக்கிற மாதிரி போட்டாச்சு. தென் நம்மளுக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து நம்ம அதர் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா? இங்க இருக்குல்ல அதர் இன்ஃபர்மேஷன் சம்ல. இப்ப இந்த அதர் இந்த 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 ஏரியாவ இந்த ஏரியா அப்படியே இருக்கிறது எல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து ஜஸ்ட் ஃபில் அப் பண்ணணும். ஏன்னா, நம்ம குளோசிங் எடுத்து அட்ஜஸ்ட்மென்ட்லாம் போட்டாச்சு. ஜஸ்ட் இப்ப எங்கெங்கலாம் எது எது போடணுமோ அத மட்டும் போட்டா போதும். இப்ப பாருங்க கேஷ் சேல்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இருக்கு. கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ். இதெல்லாம் எங்க வரும்? எங்க வரும்? ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வரும். சோ அழகா நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க. கேஷ் பர்ச்சேஸ் 8,000 ரூபீஸ் இருக்கு. அடுத்தது கேஷ் கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்கு? 52,000 இருக்கு. அதே மாதிரி கேஷ் சேல்ஸ் எவ்வளோ இருக்கு? 20,000 இருக்கு. கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ இருக்கு? 1,80,000 இருக்கு. ஓகேவா? ஸோ இது 2த்தையும் கூட்டுனா எவ்வளோ வரும் பாருங்க. இது 2த்தையும் கூட்டுனா 2,00,000 ரூபீஸ். அதே மாரி இது 2த்தையும் கூட்டுனா எவ்வளோ வருது பாருங்க. 60,000 வருது. அப்ப இப்ப நம்மள பொறுத்தவரைக்கும் என்ன இல்ல? இது இல்ல. எது இல்ல? இந்த சேல்ஸ் ரிட்டர்ன் இல்ல. ஆ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இல்ல. அதனால அப்படியே அந்த ஃபிகர் நம்மளுக்கு வந்துருது. அத லெஸ் பண்ண வேண்டியது இல்ல. அப்போ நெட் சேல்ஸ், நெட் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ வந்துருங்க? நெட் சேல்ஸ் ஈக்குவல் டூ 2 லேக்ஸ் அண்ட் நெட் பர்ச்சேஸ் ஈக்குவல் டூ 60,000. ஸோ அந்த வொர்க் முடிஞ்சுச்சு. அண்ட் தென் 4 ஐட்டம் முடிச்சு அதர் இன்ஃபர்மேஷன்ல.
இது முடிச்சு சேல்ஸ் போட்டாச்சு, கிரெடிட் சேல்ஸ் போட்டாச்சு, கேஷ் பர்ச்சேஸ் போட்டாச்சு, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ வேஜஸ், சேலரிஸ். வேஜஸ் எங்க வரும்? ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வரும். ஸோ டூ வேஜஸ் எவ்வளோ குடுத்துருக்கான் வேஜஸ்? 6000 ரூபீஸ் குடுத்துருக்காங்க. அடுத்தது 2 சேலரிஸ் அது P&L அக்கவுண்ட்ல வரும். ஏன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இல்லையா? 2 சேலரிஸ். 2 சேலரிஸ் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. 23,500. அடுத்தது அட்வர்டைஸ்மென்ட் 2 அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பென்ஸ். Advertisement is equal to 7,000. Advertisement is equal to 7,000. And interest on bank loan to interest. Bank loan is equal to எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. Interest on bank loan is equal to 4,500. 4,500. ஸோ அதனால இதை வந்து நம்ம ஈஸியாவே நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். Interest on bank loan is equal to 4,500. அப்போ இந்த பக்கம் 42,500 வந்திருக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ். ஸோ நம்ம என்ன ப்ராஃபிட் வந்து பார்ப்போம். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுடு நம்மளுக்கு கொடுக்கல, அதனால அதுவும் பிரச்சனை இல்லை, 0 போட்டுடலாம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ் நம்மளுக்கு கொடுக்கல, அது 0 போட்டால் ஆட்டோமேட்டிக் இங்கே மாறிடுது. நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் நில் போட்டு அதாவது ஐஃபோன் போட்டு வச்சுங்க. இப்போ அதுக்கடுத்து டிராயிங்ஸ் அண்டு அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் கொடுத்துருக்காங்க. டிராயிங்ஸ் அண்டு அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நெட் ப்ராஃபிட் தெரியும். அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் வந்து 21,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிராயிங்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 60,000 கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் பாஸ். இப்போ இந்த பத்தி இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துன்னு போய் நம்ம சம்முக்குள்ள அங்கங்க இன்செர்ட் பண்ணிட்டோம். இன்செர்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து ஆட் அண்ட் லெஸ் பார்த்து கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணிட்டா the sum is over. ஓகே. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா ஃபார்மட்டுக்குள்ள கரெக்டாக கொண்டு வந்து எந்தெந்த ஃபிகர் எங்கெங்க கரெக்டாக பிளேசிங் பண்ணணுமோ கரெக்டாக பிளேசிங் பண்ணிடலாம். we can get the good answer and the good marks. Okay. Now how to do the final accounts from the expected balance வந்து நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் நம்ம பார்க்கலாம். பாதி சமம் கிட்ட முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க டோட்டல் இன்கம் கொடுத்தா டோட்டல் இன்கம் எவ்வளோ 2,22,000. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 1,11,000. இங்க நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சதால அந்த நேரத்தோட 2 டோட்டல் கிடைச்சதால எனக்கு வேலை சுலபமாயிடுச்சு. நீங்க மேனுவலா பத்து தான் நீங்க போட வேண்டியிருக்கும். 2,22,000 மைனஸ் 1,11,000 போட்டா எவ்வளவு வரப்போகுது? அதே தான் ஆன்சர் வரப்போகுது. ஏன்னா 1,11,000 இங்க 1,11,000 நீங்க போட்ட உடனே டேலி ஆயிடுச்சு 2,22,000. ஸோ இப்போ நம்ம கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சுன்னா 1,11,000 கிடைச்சிருக்கு. இது அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், இங்க 1,11,000 நம்ம இங்க போட்டுருவோம் பண்ணியாச்சு. ஸோ வேற எந்த இன்கம் இல்லாதனால அதோட டோட்டல் இன்கம் 1,11,000 தான் வந்திருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து 42,000 வந்திருக்கு. ஸோ அப்போ பாருங்க 1,11,000 மைனஸ் 42,000 எவ்வளவு வருது பாருங்க, 69,000 வந்துச்சு. ஸோ அப்போ நெட் ப்ராஃபிட் ஈக்குவல் எவ்வளவு வந்திருக்கு, 69,000. ஸோ நமக்கு வேலை சுலபம். அப்போ இதுக்காக இந்த நம்ம டோட்டல் ஃபிகர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இது லெஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை டெலிட் பண்ணிட்டோம். ஸோ 69,000 எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த 69,000 திரும்பி எங்க போடணும், நெட் ப்ராஃபிட் நம்ம பெண்டிங் வச்சிருக்கோம் இல்லையா, அங்க இருந்து போடணும். போட்ட உடனே அப்போ நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணி 2,19,000 வந்துருச்சு. லெஸ் ஆட் அடிஷனல் 21,000 2,40,000 வந்துச்சு. லெஸ் டிராயிங்ஸ் போட்டா டோட்டல் அட்ஜஸ்டட் நெட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 1,80,000. ஆட்டோமேட்டிக்கா வந்து டேலி ஆயிடுச்சு பாருங்க. 2,50,000 வந்திருக்கு. எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு, என்னன்னு பார்த்துருவோம். இங்க பார்த்துடலாம். சரிங்க. F2 இப்ப கரெக்டா வந்து 2,50,000 46,000 தான் வரணும். என்ன தப்பு நடந்திருக்கு பார்ப்போம். 1,80,000 இது கரெக்டா வந்து 2,40,000 வந்துச்சு. இது எக்ஸாக்டா கரெக்டா தானே இருக்கு. எவ்வளவு 4,000 rupees எக்ஸ்ட்ரா வருது. பேங்க் லோன் எவ்வளவு இருக்கு 45,000. ஓகே. இங்க பாருங்க நான் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஃபிகரை நான் போட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து தப்பு வந்துச்சு. ஆக்சுவலா 21,000 க்ளோஸ். இப்ப பாருங்க கரெக்ட் ஆயிடுச்சு. அதான் ஓப்பனிங் பாருங்க நான் வந்து க்ளோசிங் ஃபிகர் போட வேண்டிய இடத்துல ஓப்பனிங் ஃபிகர் போட்டிருக்கேன். ஸோ அதனால நம்ம சம்மு வந்து தப்பு வந்துச்சு. இப்போ அது மாதிரி தப்பு கூட வரதுக்கு வாய்ப்பு. அதனால க்ளோசிங் சண்டிகேட்டர்ஸ் ஏன் ஸ்பெசிஃபிக்கா போடலாம், நம்ம சம்மு போடும்போது என்ன பண்ணும், ஓப்பனிங் ஃபிகரா க்ளோசிங் ஃபிகரா
அந்த வந்து இது இருக்காது. அதனால இத கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அண்ட் தென் இப்போ மறுபடியும் கொஸ்டின்ஸ வந்து இதே கொஸ்டின வந்து ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு சொல்றேன். என்னென்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த சம்ம நல்லா ஒரு தடவ 2 டைம்ஸ் படிச்சுக்கிறோம். And there is no given in capitalனால we have to take into account the opening balance of assets liabilities வந்து யூஸ் பண்ணி we prepare statement of affairs to find out the opening capital or capital. That capital should be transferred to capital account or forwarded to balance sheet for the making of final accounts. And then if there is given credit purchase and cash purchase, if there is given in the sum, we don't want to find out total debtor account and total creditors account. So the sum is existing cash purchase, the credit purchase and the credit sales. So there is no need not to prepare total debtor account and the total creditor account. The two steps are skipped. And finally we can go to the fourth and fifth step, that means final accounts. And then we have to consider into three major concepts of the particular sum. One, what is the three major concept? Opening closing balance of three particular items, such as one is opening stock and closing stock, and then opening debtor and closing debtor, opening syndicator and closing syndicators. So that should be used. Closing should be used in two times in two places. Opening shall be used in one place in one time. So there is no need total opening Sunday debtor and creditor because of the there is given credit purchase, cash purchase, sorry, credit purchase and the credit sales, so that the closing balance should be only considered in the one place and the another is the two place respectively of the sum. Okay. அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அடுத்தது இந்த முடிச்ச பிறகு என்ன பண்றோம்? குளோசிங்ஸ் அசெட்ஸ் வச்சு இந்த பேலன்ஸ் ஷீட்ட ஃபில் அப் பண்ணுவோம். அண்ட் அங்க டெப்ரிசியேஷன் அண்ட் ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஸ் வந்து ரிசர்வ் குடுத்ததால, அந்த 2 அமௌண்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணோம், இன்னர் காலத்துல எழுதி வொர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்ப ரிமைனிங் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ஃபில் அப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மென்ட் வொர்க் அவுட் பண்ணி P&L அக்கவுண்ட் என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷனையும் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும், இருக்க கிவன் இன்ஃபர்மேஷன எந்தெந்த ஃபார்மேட்ல எங்கெங்க போடணுமோ அங்கங்க எடுத்து போட்டு, நெட் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட்ட நம்ம அட்டச் ஷீட்ல வந்து ஒன் பை ஒன்னா நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறோம். எனவே ஐ ஹோப் தட் நீங்க இதே நீங்க திருப்பி திருப்பி இந்த வீடியோவ பார்த்து நீங்க வொர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமா வந்து உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ட்ரை பண்ணுங்க. வீடியோவ வந்து 1 தடவ 2 தடவ பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வொர்க் அவுட் பண்ணீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். முதல்லருந்து அப்படியே நான் ஒரு தடவ அப்படியே ஜஸ்ட் அப்படியே காமிக்கிறேன். இங்க பிரிண்ட் ப்ரிவியூல பார்த்தீங்கன்னா கூட இப்ப கிளியரா உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் சம்மோட வியூ தெரியும் பாருங்க. இப்ப அழகா போட்டுருக்கேன் பாருங்க. இப்ப அழகா உட்காந்துச்சு பாருங்க. சரியா? ஸோ இத நான் அப்படியே உங்களுக்கு வந்து இப்ப இந்த சம்முக்கு தான் நான் போடப் போறேன். இத அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து நான் வந்து ஆன்ஸர வந்து நான் பிடிஎஃப் ஃபார்மட்ல அனுப்புறேன். நீங்க அத வச்சுக்கிட்டு இந்த சம்ம ஐடியா பண்ணி நீங்களே ஓனா பிரிப்பேர் பண்ணி எனக்கு போடுவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வாரம் புதன்கிழமை என்னால போட முடியல. பிகாஸ் வந்து கொஞ்சம் வொர்க் இருந்ததால பண்ண முடியல. ஸோ லேட்டா போட்டாலும் நீங்க இந்த சம்ம வொர்க் அவுட் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும்னு நான் வந்து உங்கள எல்லாம் கேட்டுக்கிறேன். ஐ ஹோப் தட் உங்களுக்கு நிச்சயமா அந்த வீடியோ கிளாஸ் புடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். தேங்க் யூ சோ மச். அடுத்த வீடியோல அடுத்த சம்மோட நம்ம நிச்சயமா சந்திப்போம்.